ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கறிவடகம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கறிவடகம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆந்து சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு போடலாம். ரொம்ப நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம சங்கரா மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு ரெடி.